பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அலைனா இபாதில்லாஹ் அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في وسط الحديث خذوا نصف هذا الدين من حميرة إلى آخر الحديث الشريف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய எல்லா வகையான அன்பிற்கும் உரித்தான மாணவிய கண்மணிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நமக்கு முன்பாக 2 மாணவிகள் பேசினார்கள். ஒரு மாணவி மன்னரையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து எப்படி இருக்க வேண்டும், இந்த சஹாபியை போல இருக்க வேண்டும் என்று எந்த சஹாபியை மன்னரையில் அடைக்கப்படும் போது அவர்களை நெருக்கமாக அணைத்ததோ அப்படிப்பட்ட சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்கள். 2வது மாணவி நம்முடைய நட்பு இந்த உலகில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 2மே இந்த காலகட்டத்திற்கு பாசத்திற்குரிய தாய்மார்களாகிய நம் அனைவருக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒன்று, நம்முடைய மன்னரை வாழ்க்கையை இப்போ நம்ம உலகில் வாழக்கூடிய இந்த நேரத்தை வைத்து, இந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை வைத்து அதை சரியாக்கி கொள்ள வேண்டும். 2வது, நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவினர்கள், அதுபோல் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களாகிய நம்முடைய சகோதரிகள், இவங்களை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரவணைத்து போகணும். எப்படி அரவணைத்து போகணும்? நல்ல நட்போடு பழக வேண்டும். இந்த நட்பு நமக்கு என்ன தரும் என்பதையும் அந்த மாணவி அழகான முறையில் ரத்தின சுருக்கமாக அற்புதமாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்ன சொல்லி தருந்திருக்காங்க தெரியுமா? அஸ்ஸஹ்பத்து முஅஸ்ஸிரத்துன், நட்பு தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. நம்ம யாரை கூட வச்சிருக்கோமோ அது மாதிரி தான் நம்ம இருப்போம். நீ யார் என்பதை உன்னுடைய நண்பனை வைத்து நான் தெரிந்து கொள்வேன் அப்படிங்கிறது தான் நம்ம நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அஸ்ஸஹ்பத்து முஅஸ்ஸிரத்துன், நட்பு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் யாரை கூட வச்சிருக்கீங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அதன் மூலம் உங்களுடைய நட்பை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இப்போது சமீபமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாக உங்களுக்கே அந்த தொலைக்காட்சிகள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அல்லது இந்த செய்திகள் வழியாக அல்லது செய்தித்தாள்கள் வழியாக நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்குது. காயல்பட்டினத்தில் உள்ள ஒரு மாணவி அழகான முறையில் குர்ஆன் மனனமாக ஓதினார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி.
இது நமக்கெல்லாம் இந்த செய்தியை கேட்ட உடனேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுலேயும் 7-8 வயதுல இருக்கக்கூடிய மாணவி குர்ஆன் முழுமையாக மனனம் செய்து முடித்து விட்டார். எப்படிங்க? 7-8 வயசு குர்ஆனையே மனனம் செய்து முடிச்சிருச்சு அந்த புள்ள. அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடைமுறை வாழ்க்கையை பற்றி தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் மழலை தன்மை தான் அது, அந்த பிள்ளைக்கு குழந்தை தன்மை தான். ஆனால் அது பாருங்க, 5 வயதிலிருந்து மதரசாவிற்கு நல்ல முறையில் 8 வயதிற்குள்ளாக குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து மக்கள் மன்றத்திலேயே குர்ஆனை ஓதி காண்பித்து முடித்து விட்டார்கள். 8 வயது மாணவி இன்றைக்கும் எல்லா தளங்கள்லையும் வந்து கொண்டு இருக்கிறது. அதே இன்னொரு செய்தி, கேரளாவில் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு நடிகனை கெட்டிப்பிடித்து கொண்டு செல்ஃபியும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அந்த செய்தியும் வருகிறது. அதற்கு கீழே இன்னொரு செய்தி, சென்னை மாநகரத்தில் உள்ள மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோடு மரத்தடியில் பீடி சிகரெட்டு அடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரீல்ஸ் போட்டுக்கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த 3 செய்தியும் வருகிறது. இப்போ இந்த 3 செய்தியும் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை பாடமாக தருகிறது? பாசத்திற்குரிய தாய்மார்கள் எல்லாருமே இந்த நல்ல நேரத்தில் அதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தான் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு, அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, நாம் தான் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு முதல் பள்ளிக்கூடம். நம்ம தான் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு முதல் கல்லூரி. நம்ம தான் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு முதல் பல்கலைக்கழகம். இதை இந்த நல்ல தருணத்தில் நீங்கள் எல்லாருமே நல்ல முறையில் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கண் பார்வைதான் அந்த பிள்ளைகளுடைய கண் பார்வையை அழகாக்கும். உங்களுடைய கையினால் நீங்கள் காட்டக்கூடிய செய்கை தான் அந்த பிள்ளையினுடைய நாளைய செய்கைகள் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய கால் நடைதான் எதை நோக்கி செல்கிறதோ அதை நோக்கி நாளை உங்களுடைய பிள்ளை செல்வங்களுடைய கால்கள் எல்லாம் நல்லதை நோக்கி செல்லும். இப்போ என்னை பெற்றெடுத்த தாயார் அவங்க 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கிறாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே படிக்கல. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இருந்தாலும் அவங்க பள்ளிக்கூட மதரசாவில் நடத்தக்கூடிய ஹஸ்ரத்மார்களுடைய அந்த கலிமாக்கள் சொல்லி கொடுக்கறது, அந்த துவாக்கள் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் போய் காது கொடுத்து அவங்க கேட்டதுனால அந்த கலிமாக்கள், அந்த துவாக்கள், அந்த சலவாத்துகள் இதெல்லாம் அவங்களுக்கு மனப்பாடமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறேன். அதனால எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, எப்போ எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஆனால் என் பிள்ளைய நான் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக ஆக்கிவிட்டேன். எப்படிங்க? எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஆனால் என் பிள்ளைய குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக ஆக்கிவிட்டேன். அதனால் நான் எவ்வளோலாம் குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்பட்டனோ அத்தனையும் என் புள்ள ஓதுறான். எப்படிங்க? எவ்வளோ பெரிய துவா இல்லையா? இந்த துவா எப்படி கிடைக்கும்? இந்த துவா எதனால் அவங்களுடைய நாவில் வந்தது என்று சொன்னால், அவங்கள வளர்த்த அம்மா அவங்க பள்ளிக்கூடத்தின் பக்கம் அவங்களுக்கு விஷயத்தை நகர்த்தவில்லை என்றாலும் வீட்டிலேயே அவங்கள
வச்சு நல்ல முறையில் பாடம் சொல்லி கொடுத்ததுனால தான், வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாய்மார்களாகிய நீங்கள் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய விஷயத்தில் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடமே இதுதான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், எப்போவுமே நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எப்போ நான் பயான் சொல்ல ஆரம்பித்தாலும் உங்களுக்கு ஆரம்பத்தில் 3 செலவாத்து சொல்லி கொடுப்பேன் இல்லையா? அந்த 3 செலவாத்து எதுக்கு நான் சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த 3 செலவாத்து அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு செலவாத்துக்கு பேர் சலாத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நான் சொல்லக்கூடிய முதல் சலாத்துக்கு பேர் சலாத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துவா செய்யும்போது நான் பள்ளியில் கூட அந்த துவா, அந்த சலவாத்தை ஓதி தான் துவாவே செய்வேன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லா அப்படின்னு வரும் அந்த துவா. இது ஒரு செலவாத்து. ரெண்டாவது செலவாத்து நம்ம எப்போவுமே அத்தஹியாத்துக்கு பிறகு தொழுகையில் ஓதக்கூடிய தரூத் ஷரீஃப். மூணாவது செலவாத்து சலாத்து திப்பில் குலூ. சலாத்து திப்பில் குலூ, உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடிய சலாத்து. இந்த 3 சலாத்து தான் ஒவ்வொரு பயானுடைய ஆரம்பத்திலையும் நான் சலவாத்து சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பயான் பேச ஆரம்பிக்கிறது. இந்த சலாத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தா, நீங்க நல்லா கவனிக்கணும். சலவாத்து இந்த உலகத்துல எத்தனை சலவாத்துகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, சலவாத்து 1400க்கு மேல இருக்குது. எப்படிங்க? சலாத் எத்தனைங்க? 1400க்கு மேல இருக்குது. அதுல 1400 சலவாத்திலையும் முதல் தரம் பெற்றது, ஃபர்ஸ்ட் ரேங்க் பெற்றது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன சலவாத்து தான். இந்த சலாத்து தான் மற்ற 1399 சலவாத்துல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்துணை அர்த்தத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன சலவாத்து ஒரு சலவாத்தில் அடங்கிவிட்டது. அதனால அவங்க சொன்ன அந்த சலவாத்து தான் ஃபர்ஸ்ட் தரமான சலவாத்து. ரெண்டாவது, நம்ம அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய தரூத் ஷரீஃப். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத என்று தொடங்கக்கூடிய அந்த சலவாத். இது தொழுகையில் நம்ம எதுக்கு இதை ஓதுகிறோம் என்று சொன்னால், இது ஓதுனாதான் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய தௌஃபீக்கு நமக்கு கிடைக்கும். இது ரெண்டாச்சா. மூணாவது சலாத்து திப்பில் குலூப். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாயிஹா அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த சலவாத். இந்த சலவாத் எதுக்கு நம்ம ஓதுறோம்? காரணம் என்ன அப்படின்னா, உள்ளங்களை பக்குவப்படுத்துவது. அதிகமாக சந்தோஷம் வந்தாலும் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. அதிகமான கவலைகள் சோதனைகள் வந்தாலும் நம்முடைய உள்ளம் அப்படியே உடைந்து போகக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது. 2 நேரத்திலையும், இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி, 2 நேரத்திலையும் நம்முடைய உள்ளம் ஒரே நிலையில தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய கண்கள் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அதான் ஒன்னூரில் அபுசாரி ஒ தியாரிஹா. அதுபோல நம்முடைய உடல் என்றைக்குமே ஆஃபியத்துடையதாக இருக்கணும். எப்பவுமே நமக்கு தலைவலி வந்துச்சுனாலும் சரி, வயிற்று வலி வந்துட்டாலும் சரி, அல்லது கை காலுடைய வலி வந்துட்டாலும் சரி, அதுலேயும் வயசு ஒரு 40 வயசு தாண்டிட்டாலே கால் முட்டிலிருந்து அந்த கரண்டை கால் வரைக்கும் நமக்கு வலிக்க ஆரம்பித்து விட்டது. அதுலேயும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த வெரிகோஸு எல்லா இதுவுமே வந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரியான நோய்கள்லாம் வர்றதுனால இந்த சலவாத்து அந்த உடலுக்கு ஆஃபியத்தை தரக்கூடிய சலவாத்து. இந்த சலவாத்தின் மூலம் நிறைய பேர் உடலுக்கு ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள்.
அதனால தான் இந்த 3 ஸலவாத்தையும் நம்ம எப்போதுமே ஓதக்கூடிய ஒரு நேரத்தை, அதே மாதிரி ஒரு பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஏற்படுத்திக்கலாமா? சொல்லுங்க. எல்லாம் தூங்குறீங்களா? இல்லை, நல்லா இதாக தானே இருக்கீங்க. அல்லது தாளாட்டுற மாதிரி பேசுகிறேன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல, மனசில் பதியுதா? சரி, இப்போ தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வரப்போகிறோம். இப்போ இந்த 3 ஸலவாத்தையும் நம்ம ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்நாள் இறுதி வரை நமக்கு தந்தருள் புரிவானாக. இப்போ உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 ஸலவாத்தின் மூலம் நமக்கு நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறது, நம்முடைய கண்களுடைய பார்வையை ஒளிமயமாக ஆக்குகிறது, நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இந்த 3க்குமே அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்ல. அந்த நன்றி செலுத்துவதனுடைய அடையாளம் தான் இந்த மதரசா. அந்த நன்றி செலுத்துவதனுடைய அடையாளம் தான் இந்த மதரசா. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்த முதல் நாளிற்கு அடுத்து எல்லாருமே சொன்னாங்க, நிர்வாக பெருமக்கள்லாம் இந்த மாதிரி மதரசாவில் வந்து உள்ள லைப்ரரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ அல்லாஹ் வந்து அவங்களுடைய நாவில் அந்த ஒரு வார்த்தையை போட்டு விட்டாங்க, லைப்ரரிலாம் இருக்குது அப்படின்னு. லைப்ரரின்னு சொன்ன உடனே எப்போவுமே எனக்கு வந்து என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, லைப்ரரி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் முதல்ல போய் என்னென்ன கிதாப் இருக்குது, என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம். அது ஓதுகிற காலத்திலேருந்தே, படிக்கிற காலத்திலேருந்தே. சரி, நம்ம வந்து லைப்ரரி வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் மதரசாவுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத அந்த லைப்ரரியை பார்த்து தான் நான் விளங்குனேனே. பொதுவாக எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள், ஒரு மனிதனை விளங்கணும்னா அவன் கூட இருக்கிறவனை பாரு. ஒரு மனுஷனை நீ விளங்கணும்னா அவன் கூட யார் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டுன்னா அவன் யாருன்றது உனக்கு விளங்கிரும்பா. ஒன்னாச்சா? ரெண்டாவது, எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய். நான் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி பயான் பண்ணுறேன், இந்த மாதிரி குரான் ஓதுறேன், இந்த மாதிரி இது பண்ணுறேன், அவங்க இவ்வளோ தருவாங்க அப்படின்ற எந்த எண்ணமும் வேணாம். ஆனால் அல்லாஹ் உனக்குரிய ரிசுக்கை உன் காலில் கொண்டு வந்து போடுவான். அல்லாஹ் உனக்குரிய ரிசுக்கை உன்னுடைய காலில் வந்து போடுவான். அது எப்படி, எந்த புறத்திலிருந்தாவது வரும். அதுபோல பழிப்பவர்களுடைய பழிப்பை பயப்படாது, பழிப்பவர்களுடைய பழிப்பை பயப்படாது. திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க, விமர்சனம் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னடா இந்த அஜத்து ஒரே பேசிக்கிட்டே இருக்கார், விட்டா இவர் பேசிக்கிட்டே இருப்பார் போல, இவர் ஒரே மைக்கு பிரியராக இருக்கார் போல இவர் அப்படின்ட்டு சில பேர் சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம பேசாமல் இருந்துட முடியுமா? எங்கள் அம்மா அப்படியே என்னை வளர்த்தாங்க, எங்கள் அம்மா அதுக்காக என்னை வந்து ஆப்பிள் ஆக்கி ஆலிமாக்கி வச்சாங்க, இல்லையே. அப்போ இந்த விஷயத்தை என்னுடைய உஸ்தாத் சொன்னதோடு, ஒரு கல்லூரி, ஒரு மதரசா அல்லது ஒரு பள்ளிக்கூடம் எது இருந்தாலும் அதனுடைய பலத்தை நீ விளங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய நூலகத்தை முதலில் நீ பார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய உஸ்தாத். அதனால் இங்கே மதரசா நடக்குது, வடகால் கடவாசலில் வந்து பெரிய மதரசா இருக்குது ஹஸ்ரத், ஒரு பெரிய அரபி கட்டி கொடுத்தாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, நாங்களும் 10-12 வருஷம் பிள்ளைங்களை வந்து முபல்லிகா அப்படின்னு பட்டம்லாம் கொடுத்து நாங்கள் வந்து பெரிய அளவில் உருவாக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் மதரசா வந்து பாருங்கள் அப்படின்னு. நானும் சரி அனுமதி கேட்டு வந்து லைப்ரரி பார்த்தோன்னு விளங்கிட்டேன், மதரசாவில் என்னென்ன நடக்குது, என்ன எப்படி போய்கொண்டு இருக்குது அப்படின்னு. அப்புறமா பார்த்தா இது வரைக்கும் எத்தனை முபல்லிகாக்கள் இங்கே பட்டம் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் யாருக்குமே தெரியலை. சரி, எத்தனை முபல்லிகா? ஒரு 100க்கு மேலே வாங்கியிருப்பாங்க. எப்படி? ஒரு 100க்கு மேலே வாங்கியிருப்பாங்க. சரி, என்ன பாடத்திட்டம் நடக்குது, என்ன பாடத்திட்டம் நடத்துறீங்க மதரசாவில், பெண்கள் அரபி மதரசாவில்? இல்லை, முபல்லிகால் பட்டம் கொடுக்குறோம், அந்த பாடத்திட்டத்தை நடத்துகிறோம். சரி, நிர்வாக பெருமக்கள் எல்லாம் வியாபாரிகள், எல்லாம் பெரியவங்க, அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை. சரி, இங்கே வந்து பார்த்தா முபல்லிகாக்குரிய அந்த பாடத்திட்டம் இங்கே நடக்குதா?
அப்படின்னு பார்த்தா ஒரு நேரத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு தோதுவா இப்படி நடக்குது. சரி, மதரசாவுடைய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா 11 மணிக்குன்றாங்க. மதரசாவுடைய நேரம் என்னன்னா 11 மணி. அதை நம்ம எல்லாம் பாடம் நடத்தி கரெக்டாக தூங்குற டைம். அது தூங்குற டைமில் நீங்கள் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறீங்களா? சரி, பிள்ளைங்க தூங்காமல் பாடம் கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, பிள்ளைங்க எல்லாம் பாடம்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் 11 மணியிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நடத்துகிறோம் சார். என்னம்மா தூங்குற நேரத்தில் உட்கார வச்சு நடத்துனீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு என்னம்மா விளங்கும்? இல்லை இல்லை, வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணுமே. அப்போ நாங்களாம் வேலை இல்லாதவங்களா? நம்மளாம் வேலை இல்லாதவங்களா? இல்லையே, எல்லாத்துக்கும் ஆயிரக்கணக்கில் வேலை இருக்குங்க. இன்னைக்கு நம்மளை வெளியே விட்டாலும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய திறமையெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது தான், எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்குது தான். ஆனால் நம்ம எதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம், எதற்காக வேண்டி நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை வர வச்சிருக்கான், என்ன நம்ம செய்து முடிக்க வேண்டும், இதெல்லாம் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு நம்ம தான் சொல்லி தர்றோம். அப்புறம் பார்த்தா மதரசா பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் ரூம் 3, பிரேயர் ஹால், லைப்ரரி, ஆஃபீஸ் ரூம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு. எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா எதற்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை கட்டித்தரப்பட்டதோ அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு புள்ளி அது பிரம்மாண்டமாக தெரிகிறதா? பிரம்மாண்டமா இருக்குதா? அல்லாஹ்வுக்கு திருப்தியா? அல்லாஹ் ரசூலுக்கு திருப்தியா? அல்லாஹ் ரசூல் என்ன ஒரு கனவு கண்டாங்களோ அந்த ஒரு கனவுல பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்களா, நிஸ்வான் பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுல நம்ம ஏதோ இந்த யாருமே நான் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா ஒரு இதாக சொல்கிறேன்னுலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நியமத்தை கொடுத்து வச்சுருக்கான். அந்த நியமத்தை நம்ம எப்படி இதுவரைக்கும் பயன்படுத்தாமல் இருந்துட்டோன்றதை நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் விளங்கணும். சரி, இனிமேலாவது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கணும். அதுக்கு தான் இந்த பயான், வேற எதுக்குமே இல்லை. சரிங்களா? அதில் முதல் விஷயமா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை அல்லாஹ் நமக்கு அதுலேயும் வடகால் கடவாசல்ல இப்படிப்பட்ட ஒரு மதரசாவை நமக்கு தந்திருக்கானா, இது மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திற்கு ஈடாக அல்லாஹு தஆலா நமக்கு இதை ஆக்கி வச்சிருக்கான். நம்ம பல்கலைக்கழகத்தை அல்லாஹு தஆலா இந்த வடகால் கடைவாசல்ல அவ்வளவு எளிதாக நமக்கு கொடுத்துட்டான். இதை நம்ம காப்பாற்றணும். தாய்மார்கள், சகோதரிகள்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம இதுவரைக்கும் முபல்லிகா பாடத்திட்டம் அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் மதரசாவில் நடக்கிறது எல்லாமே தமிழ் கிதாபுகள் தான். அரபி கிதாபுகளை தழுவியுள்ள தமிழ் மொழிபெயர்ப்பு கிதாபுகள் தான் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி தான் நடத்தி வருஷம் வருஷம் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ரஜப் மாதம் முடிஞ்சோடனே ஷாபான் மாதத்தினுடைய பராத் இரவுக்கு முன்னாடி ஒரு பட்டமளிப்பு விழாவை நடத்தி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டத்தை முபல்லிகான்னு கொடுத்து ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பிரம்மாண்டமாக நடத்திட்டோம். மதரசா நடக்குதா? 12 முபல்லிகா பட்டமளிப்பு விழா நடத்திட்டோம். பெருமை. எத்தனை முபல்லிகாக்கள் வெளிவந்தார்கள்? நூற்றுக்கணக்கான பேர் வெளிவந்து விட்டார்கள். அந்த நூற்றுக்கணக்கான பேர் என்ன செய்தார்கள்? மேல 2 கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. மூணாவது இந்த கேள்விக்கு அந்த நூற்றுக்கணக்கான முபல்லிகாக்கள் என்ன செய்தார்கள்? இந்த கேள்விக்கு பதில் எங்குங்க? யார் சொல்லணும் அந்த பதில்? நீங்க தானே சொல்லணும். சொல்லாம அமைதியா இருந்தா இப்படி? அப்போ அந்த இடத்துல என்ன செய்யப்படுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம விளங்கணும். முதல்ல இது என்னங்கிறதையும் நம்ம விளங்கல இல்லையா? இதுதான் நம்முடைய இந்த உலகத்திற்கும் நாளை மறுமைக்கும் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. இந்த மதரசாவை நீங்கள் மிகப்பெரிய ஒரு சொத்தாக நினைக்கணும். எப்படிப்பட்ட சொத்தாக நினைக்கணும்? இந்த உலகத்திற்கும் நமக்கு பயன் தர வேண்டும், நாளை மறுமைக்கும் நமக்கு இந்த மதரசா பயன் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மதரசாவாக நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் நம்ம முதல்ல
மதரசாவுடைய பாடத்திட்டத்தினுடைய அந்த அமைப்பை மாற்றணும். ரெண்டாவது, பாடத்திட்டத்தினுடைய நேரத்தை மாற்றணும். பாடத்திட்டத்தினுடைய நேரத்தை மாற்றணும். மூன்றாவது, பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும். நீங்கள் வேணாலும் அங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா ரஹ்மானியா பெண்கள் அரபி மதரசா அப்படி தானே போட்டிருக்கு, பாருங்க அரபின்னு போட்டிருக்கோம். ஆனால் முபல்லிகாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சனதில் அரபி பதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா இல்லை, ஆங்கிலமும் தமிழும் தான் பதிக்கப்பட்டிருக்கே தவிர அரபியே இல்லை. எங்க அரபி மதரசால ஓதி முபல்லிகான் ஆலிமான் பட்டம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அந்த பட்டத்தில் அரபியே இல்லைன்னா எப்படிங்க? யாருமே அதை யோசிக்கல. ஆனா பிரம்மாண்டமா பட்டமளிப்பு விழா நடத்தியாச்சு. இது குறை அல்ல, இது சொல்வது குறை கிடையாது. நம்ம இனியாவது இந்த விஷயங்கள் எல்லாமே திருத்தப்பட வேண்டும். என்ன, அதுக்காக வேண்டிதான் இப்போ நிர்வாக பெருமக்கள் எல்லாருமே நல்ல உண்மையிலேயே ரொம்ப உற்சாகமா ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. ஹசரத் என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறோம், எல்லாம் முன் வந்துட்டாங்க. நிர்வாக பெருமக்கள் எல்லாருமே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அல்லாஹு தஆலா ஈருலக நற்பாக்கியங்கள் நிறைப்பமா நம்ம எல்லாத்துக்குமே அல்லாஹு தஆலா கொடுப்பான். அவங்க உற்சாகமா இப்போ வந்துட்டாங்க. இப்ப இந்த நிஸ்வான் மதரசாவிற்கும் மற்ற மக்தப் மதரசாவிற்கும் மிகப்பெரிய அடிப்படை, எப்பவுமே ஒரு கட்டிடத்தை எழுப்புறோம்னா முதல்ல என்ன செய்வோம், பேசிக் அடித்தளம் போடுவோம் இல்லையா? முதல்ல அடித்தளம் போடுப்பா கரெக்டா, அதுக்கப்புறம் கட்டடம் உயர்ந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப கட்டிடத்தை உயர்த்துறதுக்கும் அதை பிரமாண்டப்படுத்துவதற்கும் எல்லாமே தயாரா இருக்கிறாங்க, உற்சாகமா இருக்காங்க. இந்த கட்டிடத்தினுடைய அடிப்படை பேசிக் அது யாரு அப்படின்னா, பாசத்துக்கு தாய்மார்களாகி நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? நல்லா சொல்லுங்க. என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்க? இன்ஷா அல்லாஹ் வர வருடத்திலிருந்து நம்முடைய மதரசாவினுடைய சிலபஸ் 5 வருட பாடத்திட்டமா மாறப்போகுது. இப்போ இதுவரைக்கும் 3 வருட பாடத்திட்டமாக தான் இருந்துச்சு. முபல்லிகா 3 வருடம் நம்ம மதரசால ஓதிட்டோம்னா முபல்லிகான்னு பட்டம் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ வரக்கூடிய வருஷத்திலிருந்து 5 ஆண்டு பாடத்திட்டமா மாறப்போகுது. அப்படின்னா என்ன, அதை முதல்ல விளங்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கேட்டுட்டு அடுத்த லைனை கேட்காம இருந்துடாதீங்க. என்னன்னா 3 வருடம் ஓதிவிட்டால் முபல்லிகான் பட்டம் கொடுப்போம். அந்த முபல்லிகான் பட்டம் வாங்கின மாணவி அடுத்த 4வது வருடம் ஓதிட்டாங்கன்னா, அந்த பாடத்தையும் ஓதிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆலிமான் பட்டம் கொடுப்போம். அந்த 4 வருடம் ஓதின மாணவி 5வது வருடமும் ஓதிட்டாங்கன்னா அந்த மாணவிக்கு ஃபாதிலான் பட்டம் கொடுப்போம். அப்போ முபல்லிகா, ஆலிமா, ஃபாதிலா 3 பட்டத்தையும் அந்த பிள்ளைங்க பெற்று விடுகிறார்கள். ஒன்னாச்சா? இந்த பட்டத்தை பெறுவது மட்டும் நமக்கு நோக்கமா இல்லை. அந்த பிள்ளைங்களை ஆலிமா ஐஏஎஸ்ஸாக ஆக்கலாம், ஆலிமா எம்பிபிஎஸ் படிக்கவும் செய்யலாம், எல்லாமே செய்யலாங்க. இன்னைக்கு கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்க வேண்டாலும் இந்த கூகுள் தான் எல்லாமே காட்டுமே, உலகத்தையும் காட்டும். கூகுள் மேப் பொய் சொல்லாதரா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி கூகுள் எல்லாமே காட்டும் உங்களுக்கு. கூகுளில் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கேரளா காலிக்கட்டில் ஓதக்கூடிய மாணவிகள் ஐஏஎஸ் ஆகவும் ஆகியிருக்காங்க, எம்பிபிஎஸ் ஆகவும் ஆகியிருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கே அவங்க சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய மருத்துவராக இருக்கிறாங்க, மிகப்பெரிய இன்ஜினியராக இருக்காங்க. அவங்க ஊருக்கே, வெளியே போயெல்லாம் அவங்க செய்யலை, அவங்க ஊருக்கே, அவங்களுடைய வீட்டுக்கே, அவங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஹல்லாவிற்கு மிகப்பெரிய ஆசிரியையாக அவங்க விளங்குறாங்க. இன்னைக்கும் கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை பார்த்து பார்த்து அப்படியே காயல்பட்டினத்தில் இப்போ உருவாகி கொண்டு இருக்கிறது. காயல்பட்டினத்தில் ஹாஃபிலாக மாணவிகள் உருவாகி கொண்டே இருக்காங்க. காயல்பட்டினத்தை பார்த்து பார்த்து இப்போ மதுரையில் காஜிமார் தெருவில் எத்தனை ஹாஃபிலாக்கள் இருக்காங்க தெரியுமா? மதுரையில் நான் 18 வருஷம் தொழு வச்சேன். மதுரையில் 18 வருஷம் நான் தொழு வச்சேன். ஒரே பள்ளிவாசலில், மொய்தீன் ஆண்டகை பள்ளிவாசல்.
மினானுதீன் தர்கா பள்ளிவாசல், இதெல்லாம் ஒரே நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய பள்ளிவாசல். மொத்தம் 18 வருஷம் தொழு வச்சேன். நிறைய ஹாஃபிலாவான பெண்களே இருக்கிறாங்க. நம்ம தராவிகளும் ஓதிக்கிட்டே இருப்போம். சில இடங்கள்ல அந்த தும்முறதுக்காக வேண்டி நின்றாலும் சரி, அல்லது சில இருமலுக்காக வேண்டி நின்றாலும் சரி, அல்லது சும்மா மூச்சு விடுறதுக்காக நின்றாலும் சரி, உடனே பின்னாடி ஒரு தாய் எடுத்து கொடுத்துருவாங்க ஆயத்தை. அதுக்கப்புறம் நம்ம தொழுகை முடிச்சுட்டு சொல்லுவோம், ஏம்மா மூச்சு விட கூட நிற்க விடாம நீங்கள் பாட்டுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா எப்படிமா, அது கரெக்டாக எடுத்து ஓதிடுவோமா அப்படிலாம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறாங்க பெண்களே, குடும்ப பெண்களே ஹாஃபிலாவாக இருக்கிறாங்க. இப்போ அந்த மதுரை மாநகரத்தை பார்த்து இப்போ சென்னை மாநகரத்திலையும் எல்லா இடங்கள்லையும் ஹாஃபிலா அப்படின்னு உருவாக்குறாங்க. சென்ற வருடம் கூட மண்ணடி மாமூர் மஸ்ஜிதில் கிட்டத்தட்ட 10 ஹாஃபிலா பெண்கள் பட்டம் வாங்கினாங்க. அதை தொடர்ந்து பழவேற்காடு அங்க கிட்டத்தட்ட 20 மாணவிகள் ஹாஃபிலா என்று பட்டம் வாங்கினாங்க. குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிலா. பட்டம் வாங்கினது மட்டும் இல்லை, மக்கள் மன்றத்திலேயே மனனமாக அந்த பிள்ளைங்க ஓதி காட்டினாங்க. மக்களுக்கு முன்னிலையில் ஒரு நாளைக்கு ஒரு புள்ள உட்கார வச்சு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த புள்ள இப்போ ரஜப் மாதம் வந்துருச்சுன்னா, அல்லது இந்த ஷாபான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால், ஃபுல்லாக 30 நாளுமே யாரெல்லாம் அந்த வருடத்தில் ஓதி முடித்தார்களோ அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு அந்த பிள்ளைங்க மனனமாக ஓதிக்கொண்டே இருப்பாங்க. இடையில எங்கேயாச்சும் நின்றாலும் பக்கத்தில் ஒரு உஸ்தாது கொடுப்பாங்க. அப்படி ஆலிமா ஃபாதிலா அப்படின்ற அந்த பட்டம் கொடுக்கிற மதரசாவாக 5 ஆண்டு பாடத்திட்டத்தில் உள்ள மதரசாவாக இன்ஷா அல்லாஹ் வரப்போகுது, உருவாக போகுது. நீங்கள் எல்லாருமே துஆ செய்யுங்க. அதே மாதிரி இந்த முபல்லிகா இதுவரைக்கும் ஏற்கனவே முடித்த பிள்ளைங்க அவங்களும் இப்போ இந்த ஆலிமா கோர்ஸில் வந்து சேரலாம். ஆலிமா முடித்த பிறகு அவங்கள ஃபாதிலா ஓத ஆசைப்பட்டாலும் அவங்களையும் ஃபாதிலா வகுப்புக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குடும்ப பெண்மணியாகவும் இருக்கலாம், அல்லது இதுவரையும் கல்யாணமாகும் இனிமே கல்யாணமாகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஓதணும்னு ஆசைப்பட்டு 2-3 பிள்ளைகள் பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த மதரசாவினுடைய கதவு திறந்தே இருக்கிறது. அதனால இந்த பாடத்திட்டத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் வர வருஷத்தில் உண்டாக்க போகிறோன்றத விட இன்னொன்று என்னன்னா, பிஏ அரபிக் அப்படின்னு சொல்கிற அஃப்ஸலுல் உலமா அந்த பாடத்தை நம்ம இந்த பாடத்திட்டத்தோடு சேர்த்து அவங்களுக்கு நடத்துறதுனால ஒவ்வொரு வருடத்தினுடைய மார்ச் மாதத்தில் சென்னை மாநகரத்துக்கே போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய எக்ஸாமில் கலந்து கொண்டு 6 நாள் பரீட்சை நடக்கும். அந்த 6 நாள் எக்ஸாமில் கலந்துக்கிட்டு அந்த பாடத்தையும் அவங்க வந்து எக்ஸாமில் எழுதிட்டாங்கன்னு சொன்னால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு அஃப்ஸலுல் உலமா அப்படின்னு பட்டம் கொடுத்துரும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியே என்னிடத்துல ஓதின மாணவிங்க சென்னை புதுப்பேட்டையில் என்கிட்ட ஓதின மாணவிகள் நான் அஃப்ஸலுல் உலமா பட்டம் வாங்கும்போது அவங்களும் என் கூட சேர்ந்து பட்டம் வாங்கினாங்க. அந்த பிள்ளைங்க என் கூட சேர்ந்து அந்த பிள்ளைங்களும் பட்டம் வாங்கினாங்க. அப்போ உஸ்தாத் நாங்களும் உங்கள் கூட பட்டம் வாங்க போகிறோம் உஸ்தாத், எங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது. அந்த பிள்ளைங்க இன்றைக்கும் சொன்ன அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ஞாபகமாக இருக்குது. எவ்வளோ அழகான முறையில் அந்த பிள்ளைங்க வந்து அந்த அஃப்ஸலுல் உலமா 3 வருட பாடத்திட்டம், அது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு, 2வது ப்ரிலிமினரி, 3வது ஃபைனல். இந்த 3லேயுமே வந்து நம்ம பாஸ் ஆகி வித் டிஸ்டிங்ஷன், ஃபஸ்ட்டு கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும், இது எதற்கு உங்களிடத்துல சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மதரசாவில் ஓதக்கூடிய முபல்லிகா 3 வருடம் முடித்த அந்த பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எழுத வச்சு, அதுக்கப்புறம் ஆலிமா ஓதும்போது அவங்க ப்ரிலிமினரி எழுத வச்சு, ஃபாதிலா ஓதும்போது அவங்க ஃபைனலை எழுத வச்சு, இங்கே நம்ம பட்டம் கொடுக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்த அந்த பட்டத்தையும் சேர்த்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அந்த புள்ள ஆலிமா பட்டதாரியாகவும் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. எல்லா ஸ்கூல்லையும் வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ்னு எல்லா ஸ்கூல்லையும். இப்போ
அதில் வந்து அதிகப்படியாக என்ன லாங்குவேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆய்வு செய்யும்போது அரபிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ பேசப்பட்டு, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் அப்படிங்கிற அந்த இடத்துல இப்போ சமீபத்தில் நம்ம தொலைக்காட்சி அந்த டிவியில் கூட அந்த டீச்சர் பேட்டி கொடுத்தாங்க. அந்த டீச்சர் வந்து ஹிந்து தான், ஆனால் அவங்க வந்து அரபிக் லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா அவங்க படித்து குரான் வசனத்தை அவ்வளோ தஜ்வீதோடு ஓதுறாங்க. இந்து தான், இந்து பெண்மணி டீச்சர் தான், ஆனால் அவங்க வந்து எனக்கு இந்த ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எனக்கு படித்து கொடுத்தாங்க. அந்த அரபியை நான் படித்தேன், அதுலேயே நான் வந்து இந்த பேச்சுலர் டிகிரி வாங்கினேன், அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி வாங்கினேன். இப்போ நான் இங்கேயே வந்து அந்த அரபிக் லாங்குவேஜுக்கு நான் தான் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த டீச்சர் பேசின விஷயமும் நம்ம தொலைக்காட்சியில் நிறைய செய்தி வந்துச்சு. அதில் நம்ம கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா வரும், ஒரு இந்து பெண்மணி தஜ்வீது முறையோடு குரான் ஓதிய வசனங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வந்துடும். அழகாக ஓதுறாங்க. அந்த புள்ள சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் ஊரில் எங்கள் அஜத்து, இந்து பெண்மணி வாயில் வரக்கூடிய வார்த்தை, எங்கள் ஊரில் எங்கள் அஜத்து எங்களுக்கு அந்த ஓதி தந்து கற்பித்து தந்ததின் அடிப்படையில் நாங்கள் குரான் வசனம், குரான் வந்து எங்களுடைய மதத்துக்கு சேர்ந்ததாக இல்லை என்றாலும் எல்லா மதமும் சம்மந்தம் தானே அப்படிங்கிற அடிப்படையில் நான் அந்த குரானை ஓத ஆரம்பித்தேன். எனக்கே அதில் ரொம்ப பெரிய ஒரு விருப்பம் வந்து ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்களுக்கு அதை ஓதி அவங்க மேலே ஊதி விட்டு தான் நான் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு இந்து பெண்மணி, ஒரு இந்து பெண்மணி இப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம அடிப்படை நம்ம அம்மா அப்பாவுடைய மார்க்கத்தில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசித்து பார்க்கணும். சரிங்களா? இது அல்லாமல் நம்ம இன்ஷா அல்லாஹ் வர வருஷத்தில் லைப்ரரியையும் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் வர வருஷத்தில் ஒவ்வொரு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்படி இந்த மாதிரி நல்ல ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்தி அந்த விஷயத்தை கேட்குறீங்களோ, அதுவும் வந்து வரக்கூடிய வருடத்திலிருந்து நம்ம மாணவிகளை சிறப்பான முறையில் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு மன்றமும் தொடங்கப்படப்படுகிறது, மாணவியர் மன்றம். இது வரைக்கும் நான் மெட்ராஸில் சென்னை மாநகரத்தில் ஓதி கொடுத்த மாணவிகள் ஹைருல் பரியா, ஹயாத்துல் இஸ்லாம், அதுபோல் நிஸ்வானு சாலிஹாத், இந்த மாதிரி 8 பெண் மதரசாக்களில் நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஓதி கொடுத்துருக்கோம். அதில் பொம்பளை பிள்ளைங்களில் நிறைய பிள்ளைங்க ஆலிமான் பட்டம் வாங்கினேன். எல்லாருமே இன்றைக்கும் நிறைய இடங்களில் அவங்களும் போகிற கல்யாணம் முடித்து போகிற இடத்துல ஒரு மதரசாவை உருவாக்கி நல்ல முறையில் நடத்திட்டு வராங்க. ரொம்ப சிறப்பான முறையில் அவங்களுக்கு நம்ம கொடுத்த அந்த ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, பேச்சு மன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைங்களே இப்போ நிறைய இடங்களில் மன்றத்தில் நிறைய இந்த மாதிரி மாநாடு நடக்கும்போது அல்லது மற்ற விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பர்வீன் சுல்தானா பர்வீன், இவங்கெல்லாம் வந்து பிரபலமான பேச்சாளர்கள் அப்படின்னு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த வரிசையில் நம்மள்கிட்ட ஓதி படித்த மாணவியும் நிறைய பட்டமளிப்பு விழாக்களில் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே கூப்பிடுறாங்க. ரஹீமா பானு ஹைரியா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைக்காலஜி படித்த டாக்டர். இன்றைக்கும் கூடுவாஞ்சேரியில் அவங்களுடைய கிளினிக் இருக்குது. என்னுடைய மாணவி தான் ரஹீமா பானு ஹைரியா, சைக்காலஜி படித்த டாக்டர். எத்தனை பேருக்கு அவங்க மருத்துவம் பார்த்து எத்தனை பேரை வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல முறையில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் எல்லா இடங்கள்லையும் பயானுக்கு போகிறாங்க. அவங்களுடைய கணவர் தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உடைய நாட்களில் தான் அந்த மாதிரி நிகழ்ச்சி வரும், அந்த நிகழ்ச்சிக்கு போவாங்க. மற்ற எல்லா நேரங்கள்லையும் வந்து அந்த கிளினிக்கில் அவங்க இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இதுவரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம்ல, மதரசானா என்ன, குரான் ஓதுறது, மதரசானா என்ன, தொழு வைக்கிறது, மதரசானா என்ன, சாப்பிட்டு தூங்குறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை அப்படியே வேறு விதமாக மாறணும். இன்ஷா அல்லாஹ் மாற்றலாமா? எப்பவுமே மாற்றம் நம்மிடத்திலிருந்து தான் உருவாகும்.
எப்பவுமே மாற்றம் வந்து மற்றவங்களிடத்தில் உருவாகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அவன் செஞ்சானா நான் செய்கிறேன், அவன் செய்யலையா நான் செய்ய மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. அவன் செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி நான் செய்வேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வேன். நான் செய்வேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வேன். மாற்றம் எப்போது என்னிடத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்போதே அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வச்சிருவான். அல்லாஹ்வினுடைய வாக்கும் அதுதான். நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தா தெரியும். சூரத்து ராயதுல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்க மாட்டான், அந்த சமுதாயமே அவர்கள் தாங்களாகவே தங்களை மாற்றிக்கொள்ளும் வரை. குர்ஆன் வசனம் இருக்கு, சூரத்து ராயதுல நீங்க எடுத்து பாருங்க. 3வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா முதல் வரியில இதை தான் சொல்றான். அப்போ மாற்றம் எங்கிருந்து உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான், முதல்ல நம்மிடத்திலிருந்து உருவாகும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதை சிறுவராக இருந்து அரபுலக தேசத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நின்றாங்கன்னா எப்படி வந்து நின்றாங்க? முதல்ல தன்னிடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் மனைவி. சரி, வேற என்ன தெரியும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருன்னு? அவங்க ஒரு செல்வச்சி மாட்டிங்க, மிகப்பெரிய செல்வந்தர். மக்கமா நகரத்துல வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள்ல ஃபர்ஸ்ட் தரத்துல இருந்த பெண்மணிகள்ல முதல் பெண்மணி அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான். ஆனா அவங்க யாரை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? அனாதை சிறுவர் இல்லைங்களா? ஒரு அனாதையானவர், துர்ர யத்தீம். அம்மா கொஞ்சமா பிள்ளைய இங்க பாரு, இப்போ என் பேச்சை தான் நீ கேட்கணும். நீ உன்கிட்ட பேசுனா அப்புறம் பேசிக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் டீலாம் கொடுப்பாங்க, அப்போ பேசிக்க, சரியா? இப்போ பாரு, உன் பேர் என்னம்மா? ஷாக்கிராவா? சாலிஹாவா? ஜாத்திஹாவா? ரொம்ப அழகான பேர் வச்சிருக்கல. என்ன பார், கொஞ்ச நேரத்துக்கு என்ன மட்டும் பார். இப்போ அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட வானத்திலிருந்து இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும்போது வேக வேகமாக வானத்திலிருந்து இறங்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் அன்புமிக்க மனைவி கால் பாதத்தில் முள் குத்தி ரத்தம் சிந்துகிறது, அப்படியே ஓடி வராங்க, உங்களுக்காக வேண்டி சாப்பாடு எடுத்துக்கொண்டு வராங்க. அப்படியா? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 சுப செய்தி சொல்ல சொன்னான். அது நீங்க தான் சொல்லணும்னு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கான். அப்படியா? ஏன் மனைவிக்கு சுப செய்தி நான் சொல்லணுமா? ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்க தான் சொல்லணுமா? அப்படியா, என்ன சுப செய்தி? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹிரா குகையில என்ட்ரன்ஸ்ல வந்து நின்ற உடனே நீங்க சொல்லணும், ஹதீஜா அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான். ஹதீஜா அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான். என்ன வார்த்தைங்க இது? அல்லாஹ்வே யாருக்கு சலாம் சொல்றாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு சலாம் சொல்றான்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடி போயிட்டாங்க. நம்மளும் தான் இருக்கிறோம், நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அந்தஸ்து ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா கூட, அதுவும் என் மனைவிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கானே. சரி, 2வது செய்தி என்ன? 2வது சுப செய்தி அவங்கள்ட்ட 2வதா நீங்க சொல்லணும், ஹதீஜா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் நீ வாழக்கூடிய வசந்த மாளிகையை தயாராக கட்டி வைத்திருக்கிறார். இந்த 2 சுப செய்தியும் அவங்க வந்து இந்த ஒன்று சொல்லிடுங்க யார் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பறந்துட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடுப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து அப்படியே சூட்டோட சூட்டா கொடுக்குறாங்க. அப்ப ஹதீஜா, நம்மை படைத்த அல்லாஹ்
உனக்கு சலாம் சொன்னான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அப்படியே அழுதுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு சலாம் சொன்னானா? அல்லாஹ் எனக்கு சலாம் சொன்னானா? ஹதீஜா, நீ என்னுடைய மனைவி என்பதையும் தாண்டி அல்லாஹுக்கு பிடித்தமான பெண்மணியாக நீ இருக்கிறாய். அல்லாஹுக்கு பிடித்தமான பெண்மணியாக நீ இருக்கிறாய். இரண்டாவது ஒரு சுப செய்தி, அல்லாஹ் உனக்காக வேண்டி வசந்த மாளிகையை உயர்ந்த சுவனத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உனக்கு கட்டி வைத்திருக்கிறான். அப்படியே ஆடி போய் உட்கார்ந்தாங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எதற்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு இந்த 2 மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தானா? ஒரே விஷயம்தான், உன்னுடைய கணவனை நீ வழிபட்டு நடந்தாய். உன்னுடைய கணவனை நீ வழிபட்டு நடந்தாய். இரண்டாவது, உன்னுடைய பிள்ளை செல்வங்களை சொர்க்கத்திற்கு சமமானவர்களாக நீ ஆக்கினாய். அதனால்தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வயிற்றில் பிறந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சுவனத்தில் நுழையக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் தலைவி இல்லையா? சுவனத்தினுடைய தலைவியையே பெற்றெடுத்த தாய் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இல்லைங்களா? அப்போ எப்படி வளர்த்துருப்பாங்க பிள்ளைங்களை, கணவனை எப்படி மதித்து நடந்திருப்பாங்க. இந்த 2 தான் பாசத்திற்குரிய தாய்மார்களாகிய நீங்கள் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் செய்ய வேண்டியது. உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கும், அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு தேவையானதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பொதுவாக ஆம்பளை பிள்ளைங்க அம்மாமார்களோடு தான் நெருக்கமாக இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்க வாப்பாமார்களோடு நெருக்கமாக இருப்பாங்க. அப்படிதான் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு மனப்பக்குவத்தை அல்லாஹ் தஆலா இயல்பிலேயே எல்லாத்துக்கும் தந்திருக்கான். எல்லா அப்பாமார்களுக்கும் என் மக அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுப்பாங்க, மகன் கீழே நின்றுக்கிட்டு இருப்பான். ஆனால் அம்மாமார்கள் மகனை தூக்கி வச்சுப்பாங்க, மக அங்கே அப்பாட்ட இருப்பாங்க இல்லையா? இது இயல்பாகவே வந்த விஷயம். ஆனால் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையை நம்முடைய ஜனாசால நின்று துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையாக உருவாக்க வேண்டிய கடமை உங்களுடைய கையில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? எதை கேட்டோமோ அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்னும் 2 வாரங்களில் நம்முடைய மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா. நீங்கள் தான் பிள்ளை செல்வங்களை எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம மஹல்லாவில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா, இதை முக்கியமாக நீங்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னென்னா, வரக்கூடிய புத்தாண்டில், புதிய ஆண்டில் நம்ம மதரசாவினுடைய திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்போ எப்படி பாசத்துக்குரிய தாய்மார்கள் எல்லாம் நிறைஞ்சி இருக்கீங்களோ, அதுபோல் நம்முடைய மதரசாவில் மாணவிகள் நிறைந்து இருக்க வேண்டும். மாணவிகள் நிறைந்திருக்கணும். எப்படி நம்முடைய மதரசாவை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, நம்முடைய மதரசாவில் பிள்ளைங்களை சேர்க்கிறது ஒரு வருடத்திற்கு இவ்வளோதான் பிள்ளைங்களை சேர்க்க முடியும், அதுக்கு மேலேன்னா அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரணும் நம்ம மதரசாவுக்கு. அப்படி மதரசாவை நிறைச்சி வச்சிருக்கணும். நம்ம ஒரு வருடத்திற்கு இப்போ ஹைருல் பரியா அப்படின்னு நான் பணியாற்றிய அந்த இடத்துலலாம் ஒரு வருடத்திற்கு 25 பிள்ளைங்க, 35 பிள்ளைங்க அப்படின்னு அப்படியே கொண்டு போய் இப்போ 125 பிள்ளைகள் வருகிறார்கள். 125 பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் வராங்க. ஆலிமாவாக, முபல்லிகாவாக, ஹாஃபிலாவாக, ஃபாதிலாக நிறைய பேர் வராங்க. அப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அதுக்கு